விசேஷமாக இன்றைக்கு ஒரு 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 3 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படின்னா, வசதி வந்ததற்கு பிறகு, இல்லை என்றால் உயர்வு வந்ததற்கு பிறகு நாம் இழக்க கூடாத ஒன்று. இது ரொம்ப கவனமா எல்லாரும் கேட்கணும். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு வசதி தருவாரா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நமக்கு வசதி, நல்லா சொல்லுங்க, வருமா? நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத மனிதன் என்று ஒருவருமே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு, இல்ல ஒரு உயர்வு வந்ததற்கு பிறகு, நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக, ஒரு ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு வந்த பிறகு அவங்க முதல் இழக்கிறது என்ன அப்படின்னா, சிலர் பிள்ளைகளை இழக்கிறார்கள். யாரை இழக்கிறாங்க? கவனிங்கள். வசதி இல்லாத நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை இழப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இழப்பதில்லை, பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து இழப்பதில்லை. அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. கஷ்டப்படும் போது தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்த்துறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிதமிஞ்சிய பணத்தை கொடுக்கறதில்லை. அவங்கள ரொம்ப அழகா நடத்துறாங்க. ஆனா ஒரு வசதி வந்ததற்கு பிறகு நம்ம நிறைய பேர் எதை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். கொஞ்சம் பேர் அந்த வசதி வந்ததற்கு பிறகும் தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தி ரொம்ப அழகாய் நடத்துகிறவர்களா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வசதி ஒரு நாள் என்னுடைய பிள்ளையை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய வசதிகள் உங்க பிள்ளைகளை இழந்துடவே கூடாது. அதற்காக ஜெபியுங்கள். பாருங்க, வசதி உள்ள சில வீடுகளிலே பிள்ளைகள் ஆலயங்களுக்கு வர்றதில்லை. வசதி வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சொன்னபடி கேட்கறது இல்லை. வசதி வந்ததற்கு பிறகு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல போய் தாழ் போட்டு அடைஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஒவ்வொரு போன் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்றது இல்லை. இந்த மாதிரிலாம் சாப்பாடெல்லாம் ஒன்னா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப எப்படி இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே? அப்ப நம்ம அதுல கவனமா இருக்கணும். உங்களுடைய வசதி ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பிரிச்சிடக்கூடாதுன்றதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தாவீது ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், ஆண்டவரே, அன்றன்றுள்ள படியை எங்களுக்கு அளந்து தாரும் என்று. இந்த ஜெபத்தை நம்ம யாருமே கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியாவது ஏதோ பண்ணுவோமா? யாராவது பண்ணுவீங்களா? இந்த மாதிரி டெய்லி எனக்கு ஆண்டவரே அன்றன்றுள்ள படியை அளந்து தாரும் அப்படின்னு நம்ம ஜெபம்னா எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்? ஒரு சிலர் ஆண்டவரோட நடக்கிறவங்க அப்படி ரொம்ப ஆண்டவரோட இருக்கிறவங்க. மற்றவங்க எல்லாம் நம்ம நிறைய பேர், ஐயோ என்ன ஆண்டவரே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா தாவீது அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து அன்றன்றுள்ள படி எங்களுக்கு அளந்து தாரும் என்று ஜெபம் பண்றார். அப்போ வசதியிலே ரொம்ப கவனமா தான் இருக்கிறேன். நீங்க இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் நீங்க செக் பண்ணுங்க கொஞ்சம். உங்களுடைய பிள்ளைகள் வசதி வந்ததற்கு பிறகு மாறி இருக்கிறார்களா? ஏன்னா வசதி வந்ததற்கு பிறகு அவங்க கையில நிறைய கிடைக்குது, நிறைய நம்ம கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு அவங்க தூரமா கடந்து போறாங்க. இல்ல, வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய வசதி ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை உம்மை விட்டு பிரிக்காதபடி பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. நான் அந்த துபாயில இந்த அரபிக் அவங்க பேசுறவங்க அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பிட்ற இடத்த நான் பார்த்தேன். சாப்பிட்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி சேர்ல உட்காந்துலாம் சாப்பிட மாட்டாங்க. தரையில உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. தரையில அந்த மாதிரி சோஃபா எல்லாம் போட்டு கீழே உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. அதுவும் அங்க இருக்கிறவர்கள் தட்டே வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி சுத்தி உட்காந்து பெரிய வாழை இலை இல்லைன்னா பெரிய பேப்பர் அந்த மாதிரி விரிச்சு சாப்பாடை, நீங்க அரபிக் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு தெரியல, அந்த சாப்பாடை ஒன்னா கொட்டி அதுக்கு மேல அதுக்கு தகுந்த மாதிரி கோழியோ இல்லைன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி ஆடெல்லாம், முழு ஆடையும் நல்லா அப்படியே பொரிச்சு அதுக்கு மேல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல,
குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்றது, சொந்தக்காரங்களோட சாப்பிட்றதே எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் அதுவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனா நம்முடைய வீடுகளில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வசதி வந்ததுக்கு பிறகு நிறைய மாறிடுச்சு பாருங்க. பிள்ளைகளுடைய கைகளிலே வீட்டில எல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை. வசதி வந்த உடனே, வசதி இல்லாத நாட்கள்ல நம்ம வீட்டில தான் சாப்பிட்டாகணும், காசு கொடுக்க மாட்டோம். ஆனா வசதி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறோம்னா, சரி இதா 100 ரூபா வச்சுக்கோ, இதை 200 ரூபா வச்சுக்கோ, நீ அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துரு, நீ அங்க போய் சிக்கன் சாப்பிட்டு வந்துரு. அப்புறம் நம்மளே பிள்ளைகளை பணத்தை கொடுத்து வெளியே சாப்பிட்றதுக்காக சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி இருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு முதலாவதாக ஜெபம் பண்ணுவோம், தகப்பனே எனக்கு என்னை ஆசீர்வதியும், எனக்கு வசதிகளை தாரும். ஆனால் என் வசதி ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை தேவனை தேடுவதிலிருந்து தடுத்துறவே கூடாது ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு டைமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது, ஒரு சாப்பாடை சாப்பிடும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்றதற்கு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பொருள் எங்க இருந்து வந்துருச்சு, அந்த சாப்பாடு எங்க இருந்து வந்துருச்சு அப்படின்றத கண்டிப்பாக அவன் தெரியாத வயசுல நம்ம அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற வயசுல கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். அதனாலதான் குடும்ப ஜெபம் அவசியம்ன்றோம். அதனாலதான் இப்போ நீங்க சாப்பிடும் போது அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி வச்சு அந்த ஜெபம் அவசியம். ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு ஜெபம் அவசியம். இந்த ஜெபம் எல்லாம் ஏன் அவசியம் தேவை அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம நிறைய பேர் வாழ்ந்த காலங்கள் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்தோம். கஷ்டம்னா என்னன்னு நமக்கு தெரியும், பாடுனா என்னன்னு தெரியும், 10 ரூபாயினுடைய சம்பாத்தியம் என்னன்னு தெரியும். ஏன்னா அதனாலதான் நம்ம நிறைய பேர் ஊதாரித்தனமா செலவு பண்றது இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய பேர் ரொம்ப நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது தெரிகிறதற்கு வாய்ப்பு இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சதுனால நம்முடைய பிள்ளைகள் ஆகாரத்தை அழகா சாப்பிடுறாங்க. நம்ம ஏக்கமா இருந்த ஆகாரத்தை எல்லாம் அவங்க டெய்லி சாப்பிடுறாங்க. நம்ம ஏக்கமா இருந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க டெய்லி போடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு யாருதான் உள்ளுக்குள்ள சொல்லி கொடுக்கணும்னா, நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதம் உங்க வீட்டில் நடக்கும்போது, இதை செய்தவர் கர்த்தர், இதை தந்தவர் கர்த்தர், இதற்கு காரணமானவர் கர்த்தர் அப்படின்றத நீங்க சொல்லாம நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தேடவே மாட்டாங்க. கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அவசியமானது. உங்கள் வசதி உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் பிரிச்சிடவே கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், என் பிள்ளை வசதி வந்ததற்கு பிறகு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டான், என் பிள்ளை ஜெபத்துல உட்கார்றது இல்லை, என் பிள்ளை ஆண்டவரை தேடுறது இல்லை. ஆனா நான் நம்புறேன், எப்படியாவது கர்த்தரை தேடுற ஒரு கிருபையை கர்த்தர் அவனுக்கு தருவாராக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். பணம் சம்பாதிச்ச உடனே, வசதி வந்த உடனே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறந்துடக்கூடாது, ஆண்டவரை மறந்துடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, மிக முக்கியமான ஜெப குறிப்பு. என் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வரும்போது, ஆண்டவரே என் பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும், மரணம் வரைக்கும் என் பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே உங்க பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள். ஆண்டவரே ஆசீர்வாதம் ஒரு நாளும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உங்க சமூகத்தை விட்டு பிரிச்சிடவே கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இறங்கும் தகப்பனே, இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. வசதிகள் உயர்வு எத்தனை வந்தாலும் எங்கள் பிள்ளைகள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் பிள்ளைகள் உம்மை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் வசதிகள் வர வர உம்மையே தேட வேண்டும். நாங்கள் நன்றி சொன்னதை விட, நாங்கள் ஆராதித்ததை விட எங்கள் பிள்ளைகள் உம்மை நன்றாய் தேட வேண்டும், அதிகமாய் தேட வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு கொடுத்ததை விட எங்கள் பிள்ளைகளுக்கு நீ நிறைய தந்திருக்கிறீரே, அந்த பாக்கியத்தை இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன். நானும் என் வீட்டார் உம்மை தேடுவோம், நானும் உம் வீட்டார் உம்மை தேடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்களை தேடுவோம். ஆண்டவரே எபினேசரே, இதுவரையிலும் உதவின எபினேசர் நீரவல்லவா ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளவு உயர்விலையும் கர்த்தரையே சேவிப்போம், எத்தனை நெருக்கத்திலும் கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். சொல்லுங்க எல்லாரும், நானும் என் வீட்டாரும் உம்மையே உம்மையே நேசிப்போம். உமக்காய் உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. சொல்லுவோம் எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வே. முழங்கார் படிட்டு முழங்கா படியிட்டு முழுவதும் தருகிறே. முழங்கார் படிட்டு முழங்கா படியிட்டு முழுவதும் தருகிறே. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் வருகிற ஆண்டு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற காலங்கள் வரப்போகிறது. ஆண்டவர் உங்க கைகளை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுடைய வறுமைகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறப்போகிறது. நல்லா ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு நிறைய பேரை கர்த்தர் உன்னதமான இடங்களில் கர்த்தர் வைக்க போறாரு. நல்ல வசதிகளை கர்த்தர் நமக்கு தர போறாரு. நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை கர்த்தர் இனி பார்க்க அனுமதிக்க மாட்டார். ஆனா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வசதி உள்ளவங்க, நிறைய பணக்காரர்கள் எதை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு கார் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு. ஆனா எது அவங்கள விட்டு வெளியே போச்சு அப்படின்னா, பிள்ளைங்க அவங்கள விட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாரையும் சொல்லல, வசதி வந்த அநேக குடும்பத்துல அவங்க முதல்ல இழந்தது என்ன அப்படின்னா, பிள்ளைகள் தேவனை தேடுவதை தான் அவங்க இழந்துட்டாங்க. வேற எல்லாமே இருக்கு பாருங்களேன். ஏன்னா அந்த வசதி அவங்க நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப வசதியை அவங்க நம்ம 10 ரூபா வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவங்க கையில் 100 ரூபா வருது. ஆனா அந்த 100 ரூபாய் எப்படி வருது, அந்த 100 ரூபாவுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்கிறதை அவங்களுக்கு தெரியல. அப்போ நீங்க ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, வசதியும் உயர்வும் வரும்போது அந்த உயர்வு எப்படி வந்தது, அந்த வசதி யாரால் வந்தது என்கிறத அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை?
நம்முடைய கடமை, நம்ம ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல ஒரு புதிதான ஒரு பொருள் வாங்கும் போது இதை நீங்க நினைங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு புதிய பொருள் வாங்கணும் அப்படின்னா அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் அந்த பொருள் சுத்தி நின்று அந்த அப்பா ஒரு சாட்சி சொல்லட்டும், இல்லைன்னா அவங்க அம்மா ஒரு சாட்சி சிம்பிளா, இந்த மாதிரி நான் இந்த பொருளுக்காக இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபம் பண்ணேன், நான் ஒரு காலத்துல இந்த பொருள் எனக்கு எட்டாத உயரமா இருந்துச்சு, எனக்கு இப்படி கிடைக்கல, ஆனா கடவுள் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா இந்த இதற்கு ஏசப்பா தந்திருக்கிறாரு, இதை எப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தினார் என்கிறத பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு ஒரு சாட்சி சொல்லி இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நல்லா தெரியும் நினைச்சுக்கோங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல உடனே என்ன வரும் அப்படின்னா, ஓ நம்முடைய ஃப்ரிட்ஜ் இப்படிதான் வந்துருச்சு, வாஷிங் மிஷின் இப்படிதான் வந்துருச்சு, கார் இப்படிதான் வந்துருச்சு, அப்போ இது எல்லாமே எங்களுடைய அப்பாவுடைய பலனோ எங்க அம்மாவுடைய பலனோ அல்ல, கர்த்தர் எங்க அம்மா அப்பாவுக்கு செய்த இரக்கம் அப்படின்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அழகா ஞாபகம் வந்துடும், அது மறக்காம இருந்துடும். சோ அப்போ ரொம்ப அவசியமானது இது, ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுங்க. என் வசதி என் பிள்ளையை தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணிடக்கூடாதம்மா, கேட்கல, பிரிச்சிடக்கூடாது. அப்படி பிரிக்கிறதா இருந்தா நீங்க இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க, கர்த்தரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்து கொடுங்க, தப்பு இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்களா, அப்ப அந்த மொபைல் வாங்கி கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் இருக்குப்பா, அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. நீ இப்படி பண்ணணும், இத்தனை மணிக்கு மேல இதை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணணும், இதுல இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கணும், ஸ்பிரிச்சுவலா இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்த பண்ணு, நீ 1 மணி நேரம் கண்டிப்பா செய்தியை கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வளர்ந்ததற்கு பிறகு நம்ம பண்ண முடியாது. எப்ப பண்ணணும் அப்படின்னா சின்னதுல இருந்தே. ஒரு தகப்பன் தாய் என்கிற ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இந்த உலகத்திலே விலையேறப்பட்ட ஸ்தானம் என்கிறது அம்மா அப்பாவுடைய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துலதான் பிசாசு போராடிட்டே இருப்பான். இது ஒண்ணு அப்பா சரியில்லாம இருப்பாங்க, இல்ல அம்மா சரியில்லாம இருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய வீட்டுல யாரோ ஒருத்தர் சரியில்லாம இருக்கலாம், அதை விட்டுருங்க. அவங்க பார்த்த யோசிக்காதீங்க. நீங்க ஒரு நல்ல தாயா இருங்க, ஒரு நல்ல தகப்பனா அந்த பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க நல்ல தாயா இருங்க. ஒரு நல்ல தாய் அந்த பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு நல்ல தகப்பனா இருங்க. யாராவது ஒருத்தராவது எஃபோர்ட் எடுங்கன்னு நீங்க சொல்றேன், ஒருத்தராவது அந்த கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, எடுங்க, அதற்காக பிரயாசப்படுங்க, கிருபைகளை கர்த்தரிடத்துல கேளுங்க. பிள்ளைங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நான் அந்த தேசத்துல பார்த்த ஒரு கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன ஒரு கேட்டகரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னொரு கேட்டகரி ரொம்ப வசதியா இருக்காங்க. ஆனா ரொம்ப அந்த வசதியா இருக்கிறவங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா வசதியா இருக்கிறவங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு போறதுக்கு அவ்வளவு கடினமா இருந்துச்சு. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசுவை கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நம்பினேன்னா, ஒரு விதத்துல கர்த்தர் நம்மளை கையேந்த வைக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஒரு விதத்துல நம்ம கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டதுனாலதான் ஆண்டவரை ரொம்ப தேடணும், கர்த்தரை புடிச்சுக்கிட்டோம். சோ கர்த்தரை புடிச்சுக்கிறதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு காரணமா இருந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கஷ்டத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை பெரிய கோடீஸ்வரனுடைய குடும்பத்துல பிறந்திருந்தா நம்ம இந்த இயேசுவை இவ்வளவு வெற்றியா புடிச்சிருப்போமா என்னன்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருந்ததுனால தான் இவ்வளவு ஆண்டவரை வெற்றியா முருக பிடிச்சிட்டோம். அப்போ அந்த வறுமைக்காக ஸ்தோத்திரம், அந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், அந்த இல்லாமைக்காக ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், ரொம்ப நன்றி சொன்னேன். அந்த கோடீஸ்வரங்களை, அந்த பணக்கார, அந்த ஆட்களை, அந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். ஆண்டவரே இல்லையே, கோடி இருக்குது ஆனா யார் இல்ல, கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்ல. கர்த்தரை போய் சொன்னா என்னன்னு கேட்கறான் அப்படின்னு, எனக்கு என்ன குறை அப்படின்றான். நான் தாயா கடவுள், எனக்கு என்ன குறை, எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, நான் நினைச்சா எதை வேணாலும் வாங்கலாம், நான் நினைச்சா எதை வேணாலும் சரி பண்ணிக்கலாம், எனக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நமக்கு அந்த குறை இருந்ததுனால நம்ம ஆண்டவரை ரொம்ப தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு ஒரு முடிவோடு இந்த இடத்துல இருந்து போங்க. என்னுடைய உயர்வு, என்னுடைய வசதி, என் பிள்ளையே ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு நான் என்னவா இருக்க மாட்டேன்னா, காரணமா இருக்கவே மாட்டேன். இயேசுவே எனக்கு ஒரு கிருபை பாராட்ட வேண்டும். அது என்னென்றால், நான் வளர வளர, உயர உயர, என் பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நான் வளருவதற்கு எனக்கு கிருபையை நீர் தருவீராக. ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக, நீங்கள் வசதி வந்த பிறகு இல்ல உயர்வுகள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போறது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேரு
தாழ்மையே இழந்துடுறாங்க. எதை இழந்துடுறாங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, வசதி வந்ததற்கு பிறகு ஒரு நாளும் நம்ம நம்முடைய தாழ்மையை இழக்கக்கூடாது. சோ வசதி வந்ததற்கு பிறகு தேவனை தேடுகிறத நம்ம முதல்ல நம்முடைய பிள்ளைகளோ கர்த்தரை தேடுகிறத என்ன பண்ணிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. கர்த்தரை எப்பொழுதும் நித்தமும் நான் தேடுவேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. வசதிக்கும் கர்த்தரை தேடுவதற்கும் எந்தவித கனெக்ஷனும் இல்லை. வசதி வந்தா நான் கர்த்தரை தேட மாட்டேன், வசதி இல்லைன்னா கர்த்தரை தேடும், அப்படி இல்லை. எப்பவும் கர்த்தரை தேடும். அதுவும் முக்கியமா வசதி வந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேடுவதில் நம்ம உற்சாகப்படுத்தி அவங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்கள் பிள்ளைகள் கவனம், உங்கள் பிள்ளைகள் கவனம், உங்கள் பிள்ளைகள் கவனம், உங்கள் பேர பிள்ளைகள் கவனம். அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபமாவது பண்ணுங்க. முடியல, எங்க கை மீறி சில பிள்ளைங்க போயிருப்பாங்க. உங்களுக்கு நான் சொன்னா எங்க பாஸ்டர் கேட்கிற அளவுக்கு இருக்கா, நான் சொன்னா கேட்கிற அளவுக்கே அவன் இல்ல பாஸ்டர் அப்படின்ற சூழ்நிலை கூட போலாம். ஆனா நான் நம்புறேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ரொம்ப திறப்புல நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நடந்த அந்த சின்ன டீன்ஸ் கேம்ப்ல ஒரு பையன் அவனுடைய சாட்சியில எழுதி கொடுத்திருந்தான். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்படின்னா அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, பாஸ்டர், எங்க அம்மா அப்பாட்ட 2 பேர்கிட்டையுமே என்னால எதையுமே ஷேர் பண்ணவே முடியல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு அப்படின்னு பேசினாலே எங்க அம்மா அப்பா சண்டைக்கு வந்துடுறாங்க, பையன் அப்படின்னு பேசினாலே சண்டைக்கு வந்துடுறாங்க. உடனே பிரச்சனை பண்ணி, பொண்ணு பேசாது, அது அசுத்தம், அந்த மாதிரி. அப்படின்னா எங்க அம்மா அப்பாட்ட ஃப்ரீயா என்னிடத்துல இருக்கிற அந்த கஷ்டத்தை கூட எங்க அம்மா அப்பாட்ட பேச முடியல. அந்த அளவுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது, கேப் இருக்குது, தூரமா இருக்கிறோம். நான் அவன்கிட்ட போய் ஷேர் பண்றது, நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? அப்போ உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கணும். உங்க பிள்ளைங்க எதுனாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு. காரியத்தை அறிகிறதற்கு முன்பாக மறு உத்தரவு நீங்க யாருமே சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அறியறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்லும் போது நீ தான் தப்பு பண்ண அப்படின்ற காரியத்துக்கும் வந்துடக்கூடாது, நீ தப்பு பண்ணலன்ற காரியத்துக்கும் வந்துடக்கூடாது. அதை ஆராய்ந்து சரி செய்ய வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. நான் சொல்றேன், உங்களுடைய பொறுப்பை பேரண்ட்ஸா இருக்கவங்க கை தூங்க பார்க்கலாமே. அம்மா அப்பா ஆயிட்டான்றவங்க கை தூங்க, நல்ல கை தூங்க. ஸோ அம்மா அப்பா சிலர் நீ ஆக போறீங்க சீக்கிரமா. மோஸ்ட்லி நிறைய அம்மா அப்பா இருக்கிறீங்க, 90% பேரு. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புக்கு நீங்க தான் உத்தரவாதம். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்கிறத அடுத்து ஒரு ஜெனரேஷனே கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பொறுப்பை நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய சிக்கல்ல மாட்டிடுவீங்க. நீங்க படுற கஷ்டம், நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க சம்பாதித்த எல்லாமே உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். உங்க சந்தோஷமே உங்க பிள்ளைங்க தான், உங்க எதிர்காலமே உங்க பிள்ளைங்க தான். அவங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க சம்பாதிச்சதும் கஷ்டப்பட்டது எல்லாமே உங்க பிள்ளைகளுக்காக தான். சோ உங்க பிள்ளைகளை கேர் எடுங்க, தயவு செய்து கவனமாய். அதற்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதில். ஏன்னா நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நம்மளா தேடணும். காரணம் என்னன்னா, நம்முடைய கஷ்டம் ஆண்டவரை தேட கேட்கல, ஆண்டவரை தேட வச்சிருச்சு, வலுக்கட்டாயமா தேட வச்சிருச்சு. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமே இல்ல. அப்ப ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்களுக்கு ஏதுவே இல்லை. சோ அப்ப ஆண்டவரை தேடுவதற்கு ஏதும் இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு எப்படி நீங்க தான் பிராக்டிஸ் கொடுக்கணும். நீங்க எப்படி எல்லாம் ஆண்டவரை தேட வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் நீங்க அழகா சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதான் சொல்றேனே, உங்களுடைய வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஒரு சாட்சிய உங்க பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணணும்னா நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். கார்ல போகும்போது சொல்லியிருக்கீங்களா, பைக்ல போகும்போது சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார சாப்பிடும் போது நீங்க சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே அந்த ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு நாள் சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசதியை கொடுத்தாருன்னா உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து வச்சுட்டு, டேய் ஒரு நாள் இப்படி இருந்தோம், கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு, ஜெபம் பண்ணி ஒரு நன்றி சொல்லி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லுங்க. அவனுடைய மனசுக்குள்ள ஆழமா அது ஒட்டிரும். கண்டிப்பா கர்த்தரை தேடுறதுக்கு அவனை வழி நடத்தும். ஆமென்.
கர்த்தர் தான் உங்க கர்த்தர் தான் ஆண்டவர் தான் அப்படின்றத நீங்க அவனுக்குள்ள புகுத்திருங்க. அவனுக்குள்ள எங்க போனாலும் நான் நம்புறேன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை நிறுத்துவார். அந்த பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டான், அந்த பிள்ளை கெட்டு போக மாட்டான். யாருடைய பிள்ளை எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ, ஆண்டவரோடு இருக்கிறதோ, அந்த பிள்ளையை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளையை நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. எந்த இடத்திற்கு போனாலும் அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, என் பிள்ளை உம்மை தேடுவதற்கு எப்படியாவது நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம் நம்முடைய உயர்வு, நம்முடைய வசதிகள், நம்ம ஆண்டவர் நம்முடைய கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய தாழ்மையை நம்மை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் வெளிப்பிரகாரமான தாழ்மை அல்ல, மனத்தாழ்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும் மாமா? எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு என்ன தாழ்மை வேணும்? மனத்தாழ்மை. பொதுவாகவே உங்களுடைய கேரக்டரே என்னவா மாறணும் அப்படின்னா தாழ்மையாகவே மாறணும். நடிச்சிட வேண்டாம். சிலர் பாத்தீங்க அப்படின்னா கூன்றத பாத்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். விட்டா தரைய தொட்டுருவாங்க போல தெரியுது, அப்படி கும்மிவாங்க, ஐயோ சார் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா அவ்வளவு விதண்டாவாத, அவ்வளவு எல்லாம் எரிச்சல், கோபம் எல்லாம் அப்படியே என்ன அப்படி பெருமை அப்படி மனசுக்குள்ள இல்ல 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 இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு உயர்வுல கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீ தாழ்மைப்படு. இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் வந்துடும். அப்படின்னா தரையில உட்கார்றது, இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு. அப்படின்னா உடனே நீங்க தரையிலே உட்கார்ந்து இருக்கிறீங்க, தரையில உட்கார்ந்தவங்க எல்லாம் தாழ்மையானவங்க அப்படின்னு நான் சொல்லல. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோ வாருங்கள் அப்படின்றது. அப்போ ஆண்டவர் தாழ்மையை சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் அடையாளம். நீங்க எல்லாரும் இப்போ கீழே இருக்க முடியாது. சில உடம்பு நல்ல சேர்ல தான் உட்காரணும், கண்டிப்பாக அது அவசியமானது. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி அப்படியே தாழ்மையா உட்கார்றது ஒண்ணு, பணிவா பேசுறது ஒண்ணு, ஏழைகளுக்கு இறங்குறது ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும்னா நம்ம எப்பொழுதும் எப்படி வச்சுக்கோம் அப்படின்னா தாழ்மையாகவே நம்மளை வச்சுக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு மனுஷனை மதிக்கிறதுக்கு கத்துக் கொடுங்க. என்ன பண்ணணும்? கேட்கல. மதிக்கிறதுக்கு உங்க பிள்ளைய கத்துக் கொடுங்க. கால் மேல கால் போட்டிருக்கோம்னா நான் சொல்றேன், இப்ப கால் மேல கால் போடுறதெல்லாம் ஒரு பெரிய தப்பா போல. ஏன்னா இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிடுச்சு, மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. கால் மேல கால் போடுறதெல்லாம் நமக்கு தான் இன்னைக்கு தப்புன்னு தெரியுது. சிலருடைய கேரக்டரே அப்படிதான். அதனால அவங்க கால் மேல கால் போட்டுக்கனால அவங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட முடியாது. அது சிலருடைய பழக்கமாவே மாறிச்சு. ஆனா நம்ம இந்தியாவில தானே இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். டேய், அங்கிள் முன்னாடி இருக்கும்போது கால் மேல் காலை போடாத. நம்ம இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. எதுனாலும் எங்க தூக்கி கொடுத்துருவாங்க சொல்லுங்களேன். அப்படி தூக்கி கொடுக்கறது எல்லாம் வழக்கமாயி போச்சு. ஆனா நீங்க எல்லாம் இருக்கிற காலத்துல என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்குற, என்ன அவ்வளவு குறைஞ்சவனா நானு, ரைட் ஹேண்ட்ல கொடுறா. அப்ப இதெல்லாமே ஒரு பழக்கம், அது தாழ்மையினுடைய பழக்கம். வலது கையில கொடுக்கணும். இன்னும் திருவிந்தெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கையில கூட கொடுக்கறது இல்ல, இந்த கையோட சேர்த்து இப்படி வச்சு. இதெல்லாம் ஒரு பணிவு, இதெல்லாம் ஒரு குனிவு. இந்த கையையும் பிடிச்சிட்டு அப்படியே கொடுக்கறது மாதிரி, இதெல்லாம் ஒரு பணிவு. அப்ப இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சின்ன 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 விஷயத்துல இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவர்களை அறியாமலே அவர்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் தாழ்மை வரும். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எதை போதிக்கணும் அப்படின்னு சொன்னா தாழ்மையை போதிக்கணும். ஒரு ரோட்ல ஒருத்தர் முடியாத ஒரு நபர், ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தரை பார்த்தா உங்க கையில காசு இருக்குமே ஆனால் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கையில கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லும் போது பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லக்கூடாது, அங்கிள் கொடுத்துட்டு வான்னு சொல்லணும். நான் ஆமைனே வர மாட்டேங்குது. நமக்கு அவங்கள அங்கிள் கூப்பிடுறதுக்கு நமக்கு வலிக்குமே. நமக்கு அவங்கள அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு வலிக்குமே. நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்படியே அந்த வசதி இல்லாம அவங்க யாரெல்லாம் காசு அப்படி கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கும்போது அப்படிதான் சொல்லிருப்பேன். அங்கிள் கொண்டு கொடுத்துட்டு வா, மாமாவை கொண்டு கொடுத்துட்டு வா,
அப்படின்னு. அப்போ வந்து அவன் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது சார் அவங்களுக்கு ஒரு புதுசான வார்த்தை கேட்டது மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை வந்து அழகா வந்து அவங்களே தாழ்த்துறதற்கு அது ஒரு காரணமா அமைஞ்சு. ஓகே, நம்ம வந்து ரொம்ப அது நேச்சுராவே அவங்களுக்குள்ள அது வந்துடும். அப்போ என்னுடைய வசதி, என்னுடைய உயர்வு ஒரு நாளிலையும் என்னை பெருமைப்படுத்தக்கூடாது, என்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா ஆண்டவரிடத்துல? வீட்டுல எல்லாம் இன்னைக்கு சொந்தக்காரங்க வந்தா, இங்க ஒருத்தர் வந்தா பிள்ளைங்க எல்லாம் எங்க போயிடுறாங்க? பிள்ளைங்க எல்லாம் போய் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்குவாங்க, ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்குவாங்க. வெளியில அவங்க போற வரைக்கும் வெளியே வர மாட்டான் பாருங்க, வந்து பேச மாட்டான் ஒரு வார்த்தை. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் மாறியே போச்சு உலகம், என்னமோ போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தண்ணி எடுத்து கொடுக்கறதும் அவங்க தான், டீ கொண்டு கொடுக்கறதும் அவங்க தான், எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு பிரைஸ் தலார் கூட சொல்றது இல்லை, எல்லாம் அவ்வளவுதான் ரூமுக்குள்ள. இல்ல நீங்க வந்து உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கிள் வந்திருக்காங்க, ஒரு பிரைஸ் தலார் சொல்லு, நல்லா இருக்கான்னு, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சியா, ஆன்டி நல்லா இருக்காங்கன்னு விசாரிச்சியா, வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்கன்னு விசாரிச்சியா, அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணும். உடனே நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவன் வரமாட்டான், அவ வரமாட்டா. வந்திருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லி அவனுக்கா என்னமோ வக்கால் தோங்குற மாதிரி, அவன் அப்படிதான் வந்த யாரும் முகத்தையும் பார்க்க மாட்டான். வந்துட்டு கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், அவன் ஃப்ரெண்டு வரும்போது அப்படியே கத்தி அவ்வளவு பேசிட்டு அவ்வளவு பழகிட்டு. ஏப்பா நீ வந்து உன் ஃப்ரெண்டு உங்க தெரிஞ்சவங்க வந்தோன்னா அவ்வளவு பேசுறியே, இவங்கள்ட்ட வந்தவங்களை மதிக்க தெரியணுமா? மதிக்கூடாது. வந்த உடனே திருப்பி உட்கார்ந்து அப்படி போனா எப்படி அது? அப்ப இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது சகோதரிகள் உங்களுக்கு சொல்றேன், நான் எதிரியாவே இருந்தாலும் அவங்க முன்னாடி இந்த மூஞ்சி காமிக்கிறத விட்டுருங்க தயவு செய்து. பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லுங்க, பார்க்க சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஆண்களை பொறுத்த அளவுல பொதுவா வந்து யாரையும் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க. நான் ஆண்களையும் பெண்களையும் குறைச்செல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே ஜென்ஸ் நிறைய பேருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வர்றாங்களா அப்படின்னா மூஞ்சி முறிச்செல்லாம் டக்குன்னு எல்லாம் பேசிட மாட்டாங்க. சரி வாங்க 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 சாப்பிடுங்க இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அம்மாங்க நிறைய பேர் இருக்காங்களே, அப்பா சாமி, ஐயோ, அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்தாதான் தண்ணி கூட கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டவனே வீடுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருப்பீங்க. அப்படி நமக்கு எல்லாருக்கும் ஆக்கி போட்டே நான் போயிட்டேன், எனக்கு கை ஷோல்டர் தேஞ்சு போயிடுச்சு, எனக்கு கழுத்தெலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற சண்டை என்ன சண்டையா இருக்கும். சரிம்மா இப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு நேரம் வந்து ஒரு டைம் ஒரு சாப்பாடோ ஒரு டீயோ வச்சு கொடுக்கறதுல என்னம்மா ஆகி போச்சு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ உள்ள நிறைய அம்மாங்க வந்து நான்லாம் பண்ண முடியாது, நீ வேணா கடையில் வாங்கி கொடு, இல்லை நீயே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து இவங்க ரூம்ல போய் அடைச்சுக்கிட்ட கூட நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. கணவனார் வந்து அங்கிருந்து அவ்வளோ அழகா அவங்கள கூட்டிட்டு வந்து இது வந்தோடனே இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றேன், இந்த கேரக்டர் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்துடவே கூடாது. அப்படின்னா உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசித்தால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன? மற்றவங்களும் அப்படியே செஞ்சிடறாங்களே, அப்படி வேண்டாமே. அப்படி நம்ம பாஸ்டர் அவர் விட்டா எல்லாரையும் வீட்டுல கூட்டு வருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்குமே அது பாருங்க, ஆண்கள் வெளியில போகும்போது ஏதாவது ஒருத்தர் வீட்டுல கணவன் மனைவி சண்டை ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்கள் வந்து நல்லவங்கள மாதிரியே பேசுவாங்க தெரியுமா. ஒன்னும் நடக்காத மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி, எப்பா சாப்பிட்டியா, ஓகே. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பீங்க, சண்டை போட்டு இப்ப வெளியே வந்துட்டீங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன். வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்றியா சாப்பிடலையா, ஓகே ரைட்டு போலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த அம்மா வீட்டுல மூஞ்சிய தூக்குனவங்க கல்யாண வீடுன்னு பார்க்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க வீடுன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த அம்மா மூஞ்சிய தூக்கிட்டு இருக்குன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இது என்ன கேரக்டர்? உடனே ஒண்ணு சொல்லுவாங்க, உங்களை மாதிரிலாம் என்னால வந்து அப்படியெல்லாம் உடனே மறந்துட முடியாது. இல்ல, நம்ம வெளியே வந்திருக்கிறோம், இப்ப 4 பேர் பாக்குறாங்க, அந்த இடத்துல போய் சண்டையை போட்டு மூஞ்சியை தூக்கிட்டு வச்சிருந்தா அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, மரியாதை குறைவா இருக்குதும் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற அந்த பிராட் மைண்ட்ல தான் சில ஆண்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நைஸ் பண்ணி சரி ஓகே 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியே காமிச்சுக்குவாங்க.
ஆனா என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சாலும் இந்த அம்மா அங்க போய் போட்டு கொடுக்காம போகவே போகாது. மூஞ்சில பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஐயோ அவ்வளவுதான், வீட்டுல என்ன சார் பெரிய பிரச்சனையா சார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இல்ல வந்ததுல இருந்தே கடுகு போட்டா கூட போட்டு உடஞ்சின பொறுத்தது, அந்த அளவுக்கு அந்த அம்மா மூஞ்சி இருக்கு சார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எல்லாமே நமக்கு தேவனே கொடுக்கிற ஞானமாய் மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? இதெல்லாம் கேரக்டர் வைஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறங்கி நீங்க மன்னிக்கிறவர்கள் உங்களை மாதிரி கண்டிப்பாக முடியாது. அவங்க அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு உடனே போய் நீங்க அந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அதை சொன்னீங்கன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு அது எடுத்த கையாகவும் போயிடும். சிலர் அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இவ எப்படினாலும் நம்ம கைக்கு வந்துருவா, இவ எதுனாலும் சமாளிச்சு போயிடுவான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது உண்மைதான், நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். பட் முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வசதி என்னுடைய உயர்வு ஒரு நாள் என்னுடைய தாழ்மை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்து போட்டுருவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. உண்மையிலே நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிற நபர்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவ்வளோ ஆசையா இருக்கும். அவ்வளோ வசதியா இருப்பாங்க, அவ்வளோ பெரிய போஸ்டிங்கா இருப்பாங்க, ஆனா அத்தனை தாழ்மையா இருப்பாங்க. அவ்வளோ அழகா தாழ்மையா இருப்பாங்க, அவ்வளோ பேசுவாங்க, அவ்வளோ இறங்கி போவாங்க. ஆனா இந்த இந்த சின்ன கொஞ்சமா வளர்ந்தாங்க பாருங்க, அந்த ஒண்ணும் இல்லாம அப்படி அவங்களுடைய பெருமையை பார்த்தோம்னா, சிலர் அவ்வளவு வசதியா இருப்பாங்க ஆனா தாழ்மையா இருப்பாங்க. ஆனா சிலர் கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்படியே ரொம்ப பெருமை, தலக்கணம், அந்த மாதிரிலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆகவே ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு நான் உயரும் போது எனக்கு என்ன தாழ்மைன்னா, எனக்கு இன்னும் நிறைய தாழ்மைய வசதிகள் உயர்வுகள் ஒரு நாளும் என்னையும் என் பிள்ளைகளுடைய தாழ்மையை என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ரோட்ல தெருவோரமாய் நடக்கும்போது நிறைய பேர் காந்திபுரத்தில் அந்த லைன்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குழந்தை அப்படின்னா ஒருத்தர் அந்த சிலர் பாத்தீங்கன்னா இப்ப பொருளை வச்சுட்டு வித்துட்டு காசு வாங்குவாங்க தெரியுமா?